ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் தமிழ் யூடியூப் சேனல். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நம்மளுக்கு அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் வந்திருக்கு கைஸ். அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணுறதுன்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஈச் அண்ட் எவ்ரி சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இங்கே இல்லை. என்ன மாதிரி பல பேரோட கனவாக இருக்குது இந்த யூடியூப்பில் கிரியேட்டர் ஆகணும். அதே மாதிரி கூகுளில் இருந்து நம்மளுக்கு இந்த அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் வரணுன்றது பெரிய கனவாக இருக்குது கைஸ். இன்னைக்கு அது நிறைவேறி இருக்கு. ஸோ நம்ம கூகுள் ஆட்சன்ஸை வாட் இஸ் கூகுள் ஆட்சன்ஸ், கூகுள் ஆட்சன்ஸில் எப்படி நம்ம அட்ரஸ் பின் வெரிஃபை பண்ணுறதை பற்றி இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் பின் வெரிஃபிகேஷன் நம்ம வீட்டுக்கு வரணும்னா நம்ம அதுக்கு என்ன பண்ணணுன்றதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு யூடியூப்பில் ஒரு சேனல் இருக்கணும். அந்த சேனல் மூலிமா நம்ம வீடியோ போடணும், கண்டினியூஸாக வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளோட சேனல் மானிட்டைஸ் ஆகும். அதே போல் தான் என்னோட சேனல், அதாவது இணையத்தமிழன் யூடியூப் சேனலும் மானிட்டைசேஷன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு கோடி நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நீங்கள் இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்லை. ஸோ சேனல் மானிட்டைசேஷன் ஆகணும்னா அதுக்கு என்ன எலிஜிபிள் க்ரைட்டீரியான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், அப்புறம் 365 டேஸ்க்குள்ளே நம்ம வீடியோ 4000 வாட்ச் ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைனா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ், 1 மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் லாஸ்ட்டு 90 டேஸ்க்குள்ளே ஷார்ட்ஸ் வியூ போயிருக்கணும். 1 மில்லியன்னா 1 கோடி வியூஸ் போயிருக்கணும் நம்மளோட ஷார்ட்ஸ் ஏதாச்சும். இந்த 2 க்ரைட்டீரியாவை நம்ம எப்போ அச்சீவ் பண்ணுறோமோ அப்போ நம்ம யூடியூப்பில் பார்ட்னர் ஆகிறதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் தான் நம்மளோட சேனலும் யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம், அதாவது சேனல் மானிட்டைஸ் ஆக எலிஜிபிள் ஆச்சு. ஸோ நானும் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு யூடியூப்லேருந்து பேமெண்ட் வரணும்னா கூகுள் ஆட்சன்ஸ்ன்ற ஒரு அக்கௌண்ட் வேணும். ஸோ கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், வீடியோ கிரியேட்டர்ஸு, பிளாகர்ஸ் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருக்கும் யூடியூப்பில் சேலரி வரும். ஸோ அதெல்லாம் யூஎஸ் டாலராக தான் வரும். அந்த டாலர் நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே கூகுள் ஆட்சன்ஸோட அக்கௌண்ட் வேணும். ஸோ அந்த அக்கௌண்ட்டை நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் க்ரியேட் பண்ணும்போது கரெக்டான அட்ரஸும் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனும் கொடுக்கணும், மொபைல் நம்பர் கொடுக்கணும், நம்மளோட கரெக்டான எல்லா தகவல்களையும் கொடுக்கணும். ஏன்னா மொபைல் நம்பர் மாற்றி கொடுத்தீங்கன்னா நீங்கள் அது வேஸ்ட்டாக போயிடும். ஸோ அட்ரஸும் நீங்கள் இருக்கிற அட்ரஸை கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்கள் வீட்டுக்கு இந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன், நீங்கள் தான் அந்த யூடியூபர் கண்டென்ட் கிரியேட்டரான்ட்டு செக் பண்ணுறதுக்கு வீட்டுக்கு அந்த அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கூகுள் ஆட்சன்ஸ் இப்போ நான் கையில் வச்சுருக்கோம்ல, இதில் ஒரு ஓடிபி 6 டிஜிட் ஓடிபி பின் நம்ம வீட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த ஓடிபி பின்னை நம்ம கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட்டில் கரெக்டாக போட்டால் தான் நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வெரிஃபை ஆகும், அட்ரஸ் வெரிஃபை ஆகும். அதுக்கு முன்னாடி ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு நம்ம ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் ஆர் பாஸ்போர்ட் ஏதாச்சும் ஒன்று கரெக்டான ஐடென்டி ப்ரூஃபை கொடுக்கணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு நான் என்ன கொடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய பாஸ்போர்ட்டை தான் கொடுத்தேன். பாஸ்போர்ட்டை கொடுத்து அட்ரஸ் வெரிஃபை ஆகிறதுக்கு நம்ம வீட்டுக்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸோட வெரிஃபிகேஷன் பின் அனுப்பியிருந்தாங்க. அப்போ அனுப்பும்போது நான் எங்கே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு முன்னாடியே மெயில் வந்துருச்சு. என்னோடய அக்கௌண்ட்டில் நான் மொபைல் நம்பர் கொடுக்காம போயிட்டேன். கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் நம்ம மெயின் பேஜில் மொபைல் நம்பரை கொடுக்காம விட்டுட்டேன். ஆனால் மெயில் அட்ரஸ் கரெக்டாக கொடுத்துருந்தேன். ஸோ எனக்கு முன்னாடியே மெயில் வந்துருச்சு, அதாவது நான் உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் 4 வீக்ஸ்க்குள்ளே உங்களோட அட்ரஸ்க்கு அந்த ஓடிபி பின் வந்துரும்ன்ட்டு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்புறம் தான் நான் என்ன பண்ணேன்,
அந்த டைமில் தான் வந்து எனக்கு மைண்டில் ஒரு என்ன சொல்கிறது, நம்ம சிட்டியில் இருக்கிறதுனால எப்படியும் ஒரு 2 வீக்ஸில் நம்மளுக்கு வந்துடும் அப்படின்னுட்டு நான் ஒரு கெஸ்ஸிங் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி போஸ்ட் ஆஃபீஸ் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே இருக்கிற போஸ்ட்மேன் கிட்ட வந்து சொல்லிட்டு வந்தேன், இந்த மாதிரி நாங்கள் வந்து ஊருக்கு போகிறோம், போயிட்டு 1 வீக் கழிச்சு தான் வரோம். ஸோ இன் பிட்வீன் டேஸில் வந்து எங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு இந்த கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பின் வந்துச்சுன்னா கொஞ்சம் தயவு செஞ்சு, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, நீங்களே வச்சுக்கோங்க, முடிஞ்ச அளவுக்கு நானே வந்து டைரெக்டாக கலெக்ட் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி தான் நானும் 1 வீக் கழிச்சு வீட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக போஸ்ட் ஆஃபீஸ் போனேன். அப்போ தான் போய் கேட்டேன், இந்த மாதிரி எனக்கு கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து பின் வந்திருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ வேறு போஸ்ட்மேனு உமன் இருந்தாங்க. அவங்கள பார்த்து செக் பண்ணிவிட்டு என்ன சொன்னாங்க, ஆமாம் வந்திருக்கு, நீங்கள் தானான்ட்டு என்னை வெரிஃபை பண்ணிவிட்டு நம்ம கையில் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸோட பின்னை கொடுத்தாங்க. அப்போ தான் நம்மளுக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு. ஏன்னா இதை போட்டால் தான் வந்து, இந்த பின்னை போட்டால் தான் நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகும். அது வெரிஃபை ஆனால் தான் நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ போடுறதுக்கு உண்டான சேலரி வரும்ல, அது வந்து அதுக்கப்புறம் நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிவிட்டு எவ்ரி மந்த் வந்து $100 ரீச் ஆனோன்னா நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து. ஸோ அதுக்கு தான் இந்த பின் வந்து முக்கியமானது. மீண்டும் வந்து நான் அவங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோ வந்து யாருன்னா புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மேலும் மேலும் நீங்கள் ஆதரவு கொடுத்தா தான் நம்ம சேனலை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும். சொசைட்டிக்கு நிறைய ஹெல்ப் பண்ணணுன்ற தாட்ஸ்லாம் நல்லாவே ஓடிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி நானும் உங்களுக்கும் சப்போர்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கைஸ் ஹெல்ப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் இப்போ தான் வந்து பிகினர்ஸ் லெவலில் இருக்குது. ஸோ மேலும் மேலும் முன்னுக்கு கொண்டு வரணும் இந்த சேனலை. அப்புறம் வியூவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே நல்ல கண்டென்ட்டை கொடுக்கறதுக்கு நீங்கள் தான் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி நம்ம சேனலை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பின் வந்ததுக்கு முழு ரீசனும் நீங்கள் தான். நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி நான் இல்லை. ஸோ வேறு என்ன சொல்கிறது, இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா வெயில் செம்ம காட்டுன்னு காட்டிகிட்ருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில, என்ன சொல்கிறதுன்னு தெரியல கைஸ், அவ்வளோ வெயில் காட்டிகிட்ருக்கு. ஸோ எல்லாருமே வீட்டில் சேஃபாக இருங்க. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வாட்டர் குடிங்க, தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 3 லிட்டர் வாட்டர் ஆச்சும் குடிங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் தான் ஸ்டோன் ப்ராப்ளம், கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வரும். நிறையா பேர் வந்து பட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ கண்ணால் பார்க்குறதுனால சொல்கிறேன், எல்லாருமே நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க. டெய்லி நல்லா சாப்பிடுங்க. வேறு ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் எனக்கு மெசேஜ் போடுங்க. இனி ஃப்யூச்சரில் நல்ல நல்ல வீடியோ போடுறதுக்கு நானும் ட்ரை பண்ணுறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது, இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பின் இருக்குல்ல, சப்போஸ் நீங்கள் அட்ரஸ் வந்து தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸுக்கு உங்களுக்கு இந்த கூகுள் பின் வந்து வராது. ஸோ நீங்கள் 3 வாட்டி நீங்கள் இந்த பின்னை வந்து 3 வாட்டி இந்த அட்ரஸ் வந்து நீங்கள் தப்பாக என்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் தான் உங்களோட கூகுள் ஆட்சன்ஸ் பின்னை வந்து வெரிஃபை பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது கரெக்டான மொபைல் நம்பரும் அதே போல் கரெக்டான உங்களோட வீட்டோட அட்ரஸும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பீட் போஸ்ட்டில் இந்த கூகுள் ஆட்சன்ஸ் அனுப்பும்போது சரி, உங்களுக்கு மெசேஜ் மொபைலுக்கும் வரும் அண்ட் தென் மெயிலுக்கும் வரும். அப்போ தான் கரெக்டான உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு வந்து சேர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ பார்த்து கேர்ஃபுல்லாக வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸ் பின் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் இந்த 6 டிஜிட் ஓடிபி பின்னை வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆகும், இல்லைனா கம்ப்ளீட் ஆகாது. ஸோ உங்களோட சான்ஸ் வந்து 3 சான்ஸ் தான். ஸோ அதுக்குள்ளாவே கரெக்டாக என்ட்ரு பண்ணிடுங்க உங்களோட ஓடிபி, 1 டைம் பாஸ்வேர்டை.
ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளோட அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணி கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி ஓடிபி போட்டு நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணலாம். வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்குள்ளே போய் நம்ம ஓடிபி போட்டு எப்படி வெரிஃபை பண்ணுறதையும் நம்ம பார்த்துருவோம். ஸ்டே டியூன். ஹலோ கைஸ், இதுதான் வந்து இந்த கூகுள் ஆட்சன்ஸோட பின் வெரிஃபிகேஷன், அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் பண்ணுறது. இந்த அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் நம்ம வீட்டுக்கு வரணும்னா வந்து நம்மளோட கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் $10 வந்து ரீச் ஆகிருக்கணும். அப்போ தான் வந்து கூகுளில் இருந்து நம்மளுக்கு இந்த அட்ரஸ் பின் வெரிஃபிகேஷன் வீட்டுக்கு அனுப்புவாங்க, நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா. ஸோ வாங்க இப்போ வந்து நம்ம எப்படி அந்த பின்னை போட்டு எப்படி நம்ம கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டை வெரிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டேட்யூன் அப்படியே பாருங்கள் லைவாக. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மூணு கார்னர் கொடுத்துருப்பாங்க. இதை பிரிக்கிறதுக்காக வேண்டி எப்படின்ட்டு நான் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இப்போ நம்ம வந்து இதை ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு இதிலே கொடுத்துருப்பாங்க டைரக்ஷன். இதை கரெக்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னா தான் வந்து உங்களோட ஓடிபி உள்ளே இருக்கும். அதை எடுத்து போட்டு நம்ம கரெக்டாக கூகுள் ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டில் அந்த பின்னை போட்டு வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறேன். இதான் வந்து நம்மளோட 6 டிஜிட் பின். இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கான் பாருங்கள். யுவர் பர்சனல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கூகுள் ஆட்சன்ஸில் வந்து சைன்இன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கோ டு பேமெண்ட்ஸ், தென் வெரிஃபிகேஷன் செக், அப்புறமா வந்து என்டர் யுவர் பின் அண்ட் சப்மிட்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. Please note that we will stop serving ads through your account. You do not use PIN to verify address within 4 months. அதாவது 4 மந்த்துக்குள்ள இந்த பின்னை நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டு 4 மந்த் வரைக்கும் தான் உங்களுக்கு வேலிடிட்டி பீரியட். அதுக்குள்ள நீங்கள் இந்த பின்னை உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டு அட்ரஸ் வெரிஃபை பண்ணலன்னா இந்த வெரிஃபிகேஷன் வந்து செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் ரிசீவ் பண்ணி ஓடிபி போட்டு வெரிஃபை பண்ணிடுங்க. இப்போ வந்து நம்ம எப்படின்ட்டு நான் லைவாக காட்டுறேன் உங்களுக்கு. மொபைலில் எப்படி வெரிஃபை பண்ணணும்னு பாருங்கள். அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் பின்னை வந்து நம்ம 3 விதமாக வந்து வெரிஃபை பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு மெயில் அனுப்பியிருப்பாங்க. நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுத்து இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மெயிலுக்குள்ளே போயிடலாம். அதில் கூகுள் ஆட்சன்ஸ்னு போடுங்க. கூகுள் ஆட்சன்ஸ் போட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், ஒரு மெயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. வெரிஃபை யுவர் அட்ரஸ் டு ரிசீவ் பேமெண்ட் ஃப்ரம் கூகுள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ நம்ம அதை தான் வந்து பார்க்குறோம். இங்கே கீழே லிங்க் கொடுத்துருப்பாங்க, வெரிஃபை யுவர் அட்ரஸ்ன்ட்டு. இது ஒரு சிம்பிளான மெத்தட். மெயிலுக்கு வந்து அழகாக இதுக்குள்ளே வெரிஃபை நவுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்கே கரெக்டாக அதை கொண்டு போயிடும். கொண்டு போயிட்டு இங்கே வெரிஃபை அட்ரஸ்ன்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபை யுவர் ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் நம்ம ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்தது அட்ரஸ் வெரிஃபிகேஷன் தான். இங்கே வந்து என்டர் த பின் வி மெயில் டு யுவர் பேமெண்ட் அட்ரஸ் 6 டிஜிட் வெரிஃபிகேஷன் பின் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோங்களா, அதுதான். இந்த பின்னை போட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனும் கம்ப்ளீட் ஆகிடும். அதுக்கப்புறமா உங்களுக்கு பேமெண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு மெத்தடு. அனதர் மெத்தடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒய்டி ஸ்டூடியோ ஆப்குள்ளே போயிட்டு லாகின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது ஜூம் பண்ணிக்கோங்க. இங்கே ஏன்னு ஒரு டாலர் சிம்பிள் இருக்குல்ல, இந்த ஏன்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போங்க. அதுக்குள்ளே போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா கெட்டிங் பெய்டு ஆக்ஷன் ரிக்வைர்டுன்னு இருக்கும்.
மேலே டாப்பில் பாருங்கள், மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் சைன் இன் டு யுவர் AdSense account to verify your address using the PIN code mailed to your billing address. This is required to receive future payments and continuing மானிட்டைசேஷன் அப்படின்னு இருக்குது. ஸோ நீங்கள் இதை போட்டிங்கன்னா தான் உங்களோட அக்கௌண்ட் மானிட்டைசேஷன் ஆகி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே பாருங்கள், இதில் கெட்டிங் ஸ்டார்டட்னு இருக்குல்ல. ஸோ இங்கேயும் போயிட்டு நீங்கள் கெட்டிங் ஸ்டார்டடை கொடுத்து உங்களோட பின்னை வந்து 6 டிஜிட் ஓடிபி பின்னை போட்டு அக்கௌண்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம். இங்கே வெரிஃபை அட்ரஸ் இருக்குல்ல, இதுதான் அந்த வெரிஃபை அட்ரஸை கொடுத்து உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். யூ ஹாவ் 3 attempts ரிமைனிங். நம்மளுக்கு வந்து இன்னும் 3 attempt தான் இருக்குது. அதுவும் தப்பாக போட்டுட்டீங்கன்னா ரீசெண்ட் பின் கொடுத்து நம்ம பின் வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். ஸோ அதை என்ட்ரு பண்ணும் போதே கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். இப்போ நம்ம 3வது மெத்தட் என்னன்னு பார்ப்போம். இது என்னென்னா டைரெக்டாக கூகுளை கிளிக் பண்ணிவிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் பேஜுக்கு போயிடலாம். கூகுள் ஆட்சன்ஸ் லாகின் போயிட்டிங்கன்னா லாகின் கொடுத்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி லாகின்ல இருக்கிறதாண்டி இருக்கணும். ஸோ யுவர் பேமெண்ட் இஸ் ஆன் ஹோல்ட் பிகாஸ் யூ நீட் டு வெரிஃபை யுவர் அட்ரஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட பேமெண்ட்லாம் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வரும். ஸோ இது ஒரு மெத்தட், ஃபைனல் மெத்தடு. அட்ரஸ் வெரிஃபிகேஷன் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிக்கணும். இதாங்க ஃபைனல் ஸ்டெப்பு. பாருங்க, வெரிஃபை அட்ரஸ்ன்னு இருக்கா. ஸோ இதுதான் ஃபைனல் ஸ்டெப். நம்ம வந்து ஈஸி மெத்தடான மெயில் மெத்தடுக்கே போயிடலாம். எனக்கு மெயிலில் வந்துச்சு ஆல்ரெடி. ஸோ நான் அதையே கிளிக் பண்ணி வெரிஃபை பண்ணிக்க போகிறேன். வந்து அந்த 6 டிஜிட் பின் என்ட்ரு பண்ண சொல்கிறாங்க. ஸோ நான் என்ட்ரு பண்ணி கம்ப்ளீட் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 62653 62653 அவ்வளோதான் கைஸ். நம்மளுக்கு சப்மிட் பண்ணி நம்மளோட அட்ரஸ் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். அவ்வளோதான் கைஸ். பாருங்கள், ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.